மீனா, என்னடி இவ்ளோ லேட்டா வர? இல்லக்கா, பஸ் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். சரி பாத்து. சரிக்கா. இருக்கிற கஷ்டத்துல பர்ஸ வேற வெளியில விட்டுருக்காங்க. நல்ல வேளை யாரு கண்ணையும் படல. என்னது இது, பில் இருக்கு? ஓ, துணி எடுத்திருக்கா அக்கா. இது என்ன சட்டன்னு போட்டிருக்கு? இருக்கட்டும். அக்கா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வீட்ல ஏதாவது சண்டையா? ஏன்? இல்ல, ரொம்ப டல்லா இருக்கே, அதனாலதான். அப்படியா இருக்கேன்? ஹாப்பியா தானே இருக்கேன். சரி, ஓகே. அப்பா அம்மா எங்க? 2 பேரும் ஜோடியா கிளம்பி வெளியே போனாங்க. இங்க வா. என்ன உடம்புல சூடா இருக்கு? ஜுரமா? இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, உடம்பெல்லாம் சுடுதே, வெளியில எங்கேயாச்சும் போனையான்னு கேட்டேன். இல்லையே, நான் எங்கேயும் போலையே. அக்கா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா, உங்க அக்கா மாதிரியே ஒருத்தங்க நம்ம வழக்கமா ஜவுளி எடுக்க போவோம்ல, அங்க பார்த்தேன்னு. நான் கூட சொன்னேன், எங்க அக்கா வியாபாரத்தை தவிர வேற எங்கேயுமே போகாதுன்னு சொல்லிட்டேன்க்கா நானு. அதான் ஒரு சின்ன டவுட், அதான் கேட்டேன். ஏய், நான் எங்கேயும் போலடி. அக்கா, நில்லுக்கா. என்ன திரும்பவும் அவ சொல்றான், உங்க அக்கா மாதிரியே இருந்தாங்க, 44 இன்ச்ல சட்டை எடுத்தாங்க, அதோட ரேட்டு 1800 ரூபான்னு சொல்றான். அதுக்கு நான் சொன்னேன், டேய், எங்க அப்பாவோட சட்டை சைஸ் 40, எங்க மாமாவோட சட்டை சைஸும் 40. 44 சைஸ்ல எங்க குடும்பத்துல யாருமே இல்லடா மடையா அப்படின்னு சொல்லிட்டேன்க்கா. அக்கா, நீ எதுவும் அங்க போலலக்கா? அது அக்கா, அப்பவும் அவன் நம்பவே இல்லக்கா. உங்க அக்கா மாதிரின்னு நான் தான் சொன்னேன்ல, அப்படியே குள்ளமா குண்டா, தலைமுடியெல்லாம் நீளமா, அப்படியே புலி மூட்டை மாதிரி உங்க அக்காவே தானே சொல்றாங்கக்கா. நானும் கேட்டேன், டேய் எதை வச்சுடா சொல்றேன்னு. இத வச்சுதான் சொல்றாங்கக்கா. என்னக்கா, அவ சொன்ன மாதிரியே ஜவுளி கடை பில் எல்லாம் இருக்கு. அதுல பாரு, 44 சைஸ் எல்லாம் வேற போட்டிருக்கு. அப்ப கடைக்கு வந்தது அவன் சொன்ன புலி மூட்டையே தான். சொல்றேன்.